ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜுவோட அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. அதனால அவர் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அது என்ன பிசினஸ் தெரியுமா? அது என்ன பிசினஸ் தான் நம்ம பார்க்க போறோம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா இது, 3 பேரும் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, சரியில்லையே, என்னன்னு விசாரிப்போம். ஏய் அக்கா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்பாக்கு வேலை போயிடுச்சுடா, அதான் எல்லாரும் வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, அப்பாக்கு வேலை போயிடுச்சா? என்னது, அப்பாக்கு வேலை போயிடுச்சா? ஆமாண்டா, அதனால தான் இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். எங்க வேற எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமான்னு பார்க்கலாமா? இல்லை லக்ஷ்மி, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம சொந்தமா பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிசினஸா? அப்பா நல்ல ஐடியாப்பா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றப்பா. என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்கப்பா, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். என்ன பிசினஸ் பண்ணலாம்? டே ராஜு, நீ சொன்னதே போதும், சந்தோஷம். இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா ஏதாச்சும் மளிகை கடை எதனா வைக்கலாமா? ராஜு, மளிகை கடை வைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அதில் நமக்கு ஏதாவது கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும்டா. அதனால மளிகை கடை வேணாம், வேற ஏதாச்சும் யோசி. எங்க ஐஸ்கிரீம் ஷாப் வச்சா எப்படி இருக்கும்? எது ஐஸ்கிரீம் கடை? நாம அட போமா, நீ வேற, அதுவும் ரொம்ப கஷ்டமா. நமக்கு தெரிஞ்ச பிசினஸா ஏதாச்சும் யோசிச்சு சொல்லுமா. அப்பா, நீங்க தான் நல்லா பிரியாணி செய்வீங்கல்ல, நாம ஏன் அதை வச்சு ஒரு கடை ஓபன் பண்ண கூடாது? நம்ம பிரியாணி கூட நல்லா டேஸ்டா இருக்கும், நிறைய பேர் வருவாங்கப்பா. அக்கா செம்ம ஐடியா. ஆமாப்பா, நம்ம பிரியாணி ஷாப்பே ஓபன் பண்ணலாம். உங்க பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும்பா, கண்டிப்பா செம்ம சேல்ஸ் ஆகும்பா. நம்ம பிரியாணி கடை ஓபன் பண்ணலாம்ப்பா. ஆமாங்க ஆமாங்க, நீங்க தான் நல்லா பிரியாணி செய்வீங்களே, உங்க பிரியாணி சூப்பரா இருக்கும், கடை போட்டா நல்லா சேல் ஆகும். கீர்த்தி, நீ நல்ல ஐடியா தான் சொன்ன. எனக்கும் பிரியாணி கடை ஒரு நல்ல ஐடியா மாதிரி தாம்மா இருக்கு. ஒரு தள்ளு வண்டி கடையை ரெடி பண்ணி பிரியாணி கடையை ஆரம்பிப்போம். சரி, நான் போயிட்டு வண்டியை ரெடி பண்றேன். நீங்க பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நான் வந்து பிரியாணி ரெடி பண்றேன். சரிங்க சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேப்பா, வேற லெவல்ல ரெடி பண்ணி வைக்கிறேன்ப்பா பிரியாணிக்கு தேவையான பொருளை. ஆஹா, அப்பா செய்யற பிரியாணி சூப்பரா இருக்குமே, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். ஐ வண்டி வருது. அப்பா தள்ளு வண்டி ரொம்ப சூப்பரா இருக்குப்பா, நமக்கு ஏத்த வண்டிப்பா இது. ஆமா ராஜு, நானும் அதை தான் ஃபீல் பண்ணேன். இந்த தள்ளு வண்டி கடை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வா, சரி நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துவோம். இதெல்லாம் பார்த்தா எனக்கே நாக்குல எச்சி ஊறுதே. அப்பா எல்லாம் பக்காவா ரெடி பண்ணியாச்சு, வாங்க நம்ம கிளம்பலாம். ஓகே ராஜு. அம்மா லக்ஷ்மி, நாங்க கிளம்புறோம். பாய்மா. அம்மா கீர்த்தி, பாய்மா. ராஜு, இந்த இடம் நல்லா இருக்கு, இங்கே கடையை போடுவோம். ஆமாப்பா, இந்த இடமே நல்லா இருக்கு, நம்ம பிரியாணி கடையை இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ பாரு ராஜு, இன்னைக்கு சண்டே, அதனால தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் அலோவ் பண்றேன். ஆனா நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போகணும், புரியுதா? படிப்பு தான் முக்கியம், அப்புறம் தான் இதெல்லாம். புரியுதுப்பா புரியுதுப்பா, கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு போயிடுவோம்ப்பா, நல்லா படிப்பேன்ப்பா. அப்பா கடையெல்லாம் செட் பண்ணிட்டோம், ஓகே. ஆனா டேபிள் சேர்லாம் இல்லையேப்பா, அதெல்லாம் போட்டு தானப்பா நல்லா இருக்கும் கடைக்கு. கரெக்டா சொன்ன ராஜு. இரு இரு, கொஞ்ச நேரத்துல வந்துடும். என் ஃப்ரெண்டுகிட்ட நான் எப்பயோ சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அனுப்பிடுறேன்னு சொல்லியிருக்கான். அப்பா அப்பா, டேபிள் சேர்லாம் வந்துடுச்சுப்பா. அப்பா ஏன்பா நம்ம கடைக்கு ஆளே வரல? ரொம்ப நேரமா நம்ம சும்மாவே தான்ப்பா இருக்கோம். வருவாங்க ராஜு, நம்ம இன்னைக்கு தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இனிமே தான் ஒவ்வொருத்தரா வருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள்ல அப்படிதான் இருக்கும். எப்பா, காலையில இருந்து ரொம்ப பசிக்குது, ஒரு பிரியாணி ஆச்சும் சாப்பிடுவோம், அப்பதான் இதுக்கப்புறம் வேலை செய்ய முடியும். கடையை பார்த்தா புதுசா இருக்கு, பிரியாணி எவ்வளவு இருக்கும்னு தெரியலையே. சரி கேட்டு பார்ப்போம். பிரியாணி எவ்வளவு சார்? ஆஃப் பிரியாணி 120 சார், 1 kg பிரியாணி 150 சார்.
சும்மா சுட சுட இருக்கு சார் பிரியாணி. இப்போதான் இறக்கிருக்கோம். இதுக்கு தயிர் பச்சடி, கத்திரிக்காய், அல்வா எல்லாமே இருக்கு சார். சாப்பிட்டு பாருங்க சார், சும்மா டேஸ்டா இருக்கும். ஓ அப்படியா? சரி, ஒரு ஹாஃப் பிளேட் பிரியாணி கொடுங்க. ஆஹா ஆஹா, பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் என்னமோ நினைச்சேன், ஆனா இவ்வளவு டேஸ்டா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. செம்ம டேஸ்டா இருக்கு பிரியாணி. அதுலயும் அந்த கறி பீஸ்லாம் இருக்கு, ரொம்ப சாஃப்டா இருக்கு. டேஸ்டான பிரியாணி இன்னைக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்பா, உங்க பிரியாணிக்கான ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கஸ்டமரே சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. சார், உங்க பிரியாணி இவ்வளோ டேஸ்டா இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதனால எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 1/2 kg பிரியாணி ஒரு பார்சல் கொடுத்துருங்க சார். 1/2 kg பிரியாணி சார்? தோசை இப்பவே கட்டி கொடுக்குறேன். இருங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்சல் நல்லபடியா பண்ணணும். இந்தாங்க சார் பார்சல். நான் வரேன் சார். அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு உங்க கடையில பிரியாணி சாப்பிட்டானா, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னான். நான் எங்க வீட்டுக்கு பிரியாணி வாங்கணும்னு சொன்னேன். உங்க கடையை எனக்கு சஜஷன் பண்ணானா. அதான் ஒரு 3 பிரியாணி எனக்கு ஒரு பார்சல் கொடுத்துருங்கண்ணா. அப்படியே தம்பி, 3 பார்சல் வேணுமா? இதோ இருப்பா, இப்பயே கட்டி கொடுக்குறேன்ப்பா. சும்மா டேஸ்டான பிரியாணிப்பா. ஆஹா, அதுக்குள்ள 2வது பிரியாணி பார்சல். சூப்பர். இந்தாங்க தம்பி 3 பிரியாணி. ரொம்ப நன்றிண்ணே, நான் வரேன். அப்பா, நான் நினைச்சதை விட நம்மளுடைய கடை ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்குப்பா. அம்மா, பிரியாணி வேணும்மா, எனக்கு வாங்கி தாங்க. இங்கெல்லாம் வேணாப்பா, இங்கெல்லாம் நல்லா இருக்காது. நான் உனக்கு நல்ல ஹைஜீனிக்கா இருக்கிற கடையில வாங்கி தரேன். இல்ல, எனக்கு இப்பவே பிரியாணி வேணும். இந்த கடையில தான் வேணும், வாங்கி தாங்க. ஏண்டா இவ்வளவு தூரம் நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்? சரி வா, வாங்கி தரேன். ஐ, பிரியாணி சாப்பிட போறேன். ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் தாங்கண்ணா. ஒரு பிரியாணி சாப்பிடுவாமா? இதோ தரமா. அம்மா, இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்குமா. நீங்களும் கண்டிப்பா இதை டேஸ்ட் பண்ணணுமா. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஆஹா, இவ்வளோ டேஸ்டா இருக்கு. தள்ளுவண்டி கடையில இந்த மாதிரி ஒரு பிரியாணியா? நம்பவே முடியலையே. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல செம டேஸ்டா இருக்குமான்னு. இப்ப பாருங்க, நீங்களும் டேஸ்டா இருக்குன்னு தான் சொல்றீங்க. எவ்வளோண்ணா பிரியாணி? 200 ரூபாமா. என்ன மன்னிச்சிருங்கண்ணா. நான் தள்ளுவண்டி கடைனா பிரியாணி நல்லா இருக்காது, சுத்தமா செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க பிரியாணி ரொம்ப சுத்தமா டேஸ்டா இருக்குண்ணா. ரொம்ப நன்றிம்மா. நாங்க இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுக்காக எந்த ஒரு பொருளையும் நாங்க கலப்படம் பண்ணலாமா. சுத்தமா செஞ்சிருக்கோம்மா. நான் வரேண்ணா. பாத்தியா ராஜு, நாம உண்மையா நேர்மையா உழைச்சா நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். இப்ப புரியுதா? ஆமாப்பா, யாரையும் ஏமாத்த கூடாது, உண்மையா உழைக்கணும். நல்லா புரிஞ்சிச்சுப்பா எனக்கு. அண்ணா, எனக்கு 1 கிலோ பிரியாணி வேணும். அண்ணா, எனக்கு ஒரு 2 பிரியாணி பார்சல் கொடுங்கண்ணா. அண்ணா, எனக்கு ஒரு 2 கிலோ பிரியாணி பார்சல் கொடுங்க. தரேன். தரங்க. உண்மை, உழைப்பு, உயர்வு.